எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு இன்னைக்கு கர்த்தர் நம்ம மத்தியில கிரியை செய்ய போகிறார்? வசனங்கள் மட்டுமல்ல, கர்த்தருடைய ஆவியானவர், நான் சொல்லுவேன், அப்பா பேசுற ஆண்டவர் மட்டும் இல்ல, கிரியை செய்யற ஆண்டவரும் கூட. ஆமென். அவர் சொன்னா அதை செய்து முடிப்பார். இன்னைக்கு கர்த்தர் பேச போகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. இது ஒரு தீர்க்க தரிசனமா, இதை ஒரு வாக்கு தத்தமா நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. இந்த வேத புத்தகத்தை எப்பெல்லாம் நீங்க திறக்கிறீங்களோ 3 காரியங்களை இந்த வேதத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. 3 காரியங்கள். முதலாவது, வேத புத்தகத்துல வாக்கு தத்தங்கள், ப்ராமிஸ் இருக்கு. எத்தனை இருக்கு? ப்ராமிஸ் இருக்கா? நமக்கு திரளான வாக்கு தத்தங்கள் வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. எப்பெல்லாம் இந்த வேதத்தை திறக்கிறீங்களோ அப்பெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தங்களின் வழியாக உங்களோட என்ன பண்ணுவாரு? இடைப்படுவார். இரண்டாவது, ப்ராஃபசி, தீர்க்க தரிசனங்கள் வழியாக. ஆமென். அநேக தீர்க்க தரிசனங்கள் வேதத்தில் எழுதப்பட்ட 1000க்கு மேலாக தீர்க்க தரிசனங்கள் வேதத்தில் எழுதப்பட்டாலும் சில தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு, சிலது நிறைவேறி கொண்டிருக்கு நம்ம வாழ்ற காலத்துல. ஒரு சில தீர்க்க தரிசனம் நிறைவேற போகிறது. அப்ப முதல்ல என்ன சொன்னேன்? வாக்குதத்தம். அல்லேலூயா. இரண்டாவது தீர்க்க தரிசனம், ப்ராஃபசிஸ். மூன்றாவது பிரின்சிபல்ஸ், நிபந்தனைகள், கட்டளைகள். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதை செய்தால் ஆசீர்வாதம், எதை செய்தால் தேவனுடைய கோபம் வரும், எதற்கு கீழ்ப்படியணும், எதை கீழ்ப்படியக்கூடாது அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, எழுதியிருக்கு. 3 வார்த்தை கற்றுக்கொண்டீங்களா? வேத புத்தகம் முழுசும் நீங்க எந்த வசனத்தை திருப்பினாலும் இந்த 3 பட்டியலுக்கு கீழே தான் வரும். என்னது? முதலாவது வாக்கு தத்தங்கள், இரண்டாவது தீர்க்க தரிசனங்கள், மூன்றாவது கட்டளைகள், ப்ராஃபசிஸ், பிரின்சிபல்ஸ். அதே போல ஓகே, இந்த 3ஐயும் நீங்க வாசிக்கும் பொழுது இந்த 3 வழியாகவும் கர்த்தர் உங்களோட என்ன பண்ணுவாரு? பேசுவார். கர்த்தர் இடைப்பட வேத புத்தகம் முழுவதுமே கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி. ஆமென். எப்பொழுது கேட்கிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாய் மாறுதோ அப்ப ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் தாராளமாய் நமக்கு பின்பாக என்ன பண்ணும்? கடந்து வரும். ஆமென். அதற்காக நீங்க போராட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் இன்றைக்கு நம் நடுவில் எழுந்த ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 62ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த 62க்கு முன்னாடி நம்ம 52 வாசிச்சிரும். ஹல்லேலூயா. 52 2ஆம் வசனம். 52 2ஆம் வசனம். எழுந்திரு, வீற்றிரு, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு 3 நிலையான வார்த்தைகளை, 3 steps of word இன்னைக்கு என்கிட்ட கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த 3ம் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கு செய்ய போகிற கிரியைகள். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சோர்ந்து போயிட்டீங்க? நீங்க இப்பதான் வந்தீங்க 11:30 மணிக்கு, நாங்க காலையிலே வந்துட்டோம் அப்படின்னு டயர்டா இருக்கீங்களா? இல்ல, உற்சாகமா இருக்கீங்களா கர்த்தருடைய வார்த்தையை கேட்க? அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எனக்கு காண்பித்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, உன் தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம் நடுவில் வந்திருக்கிறார். வந்து என்ன செய்ய வந்திருக்கிறார் தெரியுமா? உங்களை கையை பிடிச்சி தூக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்படியே இந்த தூசியிலே உட்கார்ந்து அழுது புலம்பி உங்க ஆயுட்காலத்தை நீங்க வீணாக்குகிறத கர்த்தர் விரும்பல. உண்மையா? அல்லேலூயா. இந்த தூசியிலே கிடந்து, நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த அடுப்படியிலேயே கிடந்து என் வாழ்க்கை போயிடும் போல இருக்கு. பெண்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனையே வாழ்நாளெல்லாம் அடுப்படியிலே போயிருமோ அப்படின்ற ஒரு பயம்தான். ஆமாம், இன்னைக்கு நமக்கு நல்ல ஆவிக்குரிய ஆகாரத்தோடு சரீர பிரகாரமான ஆகாரமும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமென். ஆமாம், இன்னைக்கு கிச்சனுக்கு லீவ் விட்டு சந்தோஷமா ஒரு பெண்கள் கூட்டம்னாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எத்தனை பேருக்கு பெண்கள் கூட்டம்னா சந்தோஷமா இருக்கும்? ஆமாம், நம்மளை விசேஷப்படுத்தி நமக்குன்னு எல்லாவற்றையும் அவங்க ஒருத்தர் செய்யும் போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏன்னா வீட்டிலேயே ரொம்ப விசேஷப்படுத்தப்படாதவர்கள் பெண்கள் தான். ஆமாம், நம்ம தான் மற்றவங்களை என்ன பண்ணிகிட்டே இருப்போம்? கேர் பண்ணிகிட்டே இருப்போம். யாராவது நம்மளை வந்து கேர் பண்ணும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் நிச்சயமாக இருக்க தான் செய்யுது. நமக்கு ஒரு அம்மா இருக்கும் பொழுது, அம்மா வாழ்ந்த காலத்தில் நமக்கு கொஞ்சம் கேர் கிடச்சிருக்கும். ஒருவேளை நம்ம அம்மா இல்லாமல் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு அந்த கேரே என்ன பண்ணாது, திருப்பி கிடைக்காது. உண்மை தானே? அதுக்கப்புறம் அந்த ஒரு அக்கறையும் கரிசனையும் மற்றவர்களுக்கு நமக்கு என்ன பண்ணுறதில்ல, கிடைக்கிறது இல்லை. ஆனால் கர்த்தர், அதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அல்லேலூயா. அது ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, ஃபார் ஹீ கேர்ஸ் ஃபார் யூ. உங்களுக்காக அக்கறை கொண்டிருக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா.
ஒருவேளை உங்கள் தாய் தகப்பனோ உங்கள் கணவரோ உங்கள் பிள்ளைகளோ உங்கள் மேல் அக்கறை இல்லாதவர்களாக இருப்பது போல் நீங்கள் ஒருவேளை உணர்ந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, அவர் உங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் சரீரத்தின் மேலே அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் ஆத்மாவின் மேலே அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். உங்கள் பலவீனத்தின் மேலே அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அவர் அவங்களை டேக் கேர் பண்ணிப்பார். ஆண்டவர் சொல்கிறார், நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன், நான் உன்னை கேர் பண்ணிக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன? உன் கவலையெல்லாம் வைத்து விடு. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நான் வந்த வண்ணமாக போக மாட்டேன், இன்னைக்கு கவலைன்ற ஒரு மூட்டையை சுமந்து கொண்டு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இறக்கி வச்சுட்டு போயிருங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் வைக்கிறத மறுபடியும் நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்காகவும் எனக்காகவும் கிறிஸ்து இயேசு சிலுவையில் சகலத்தையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் முதலாவது நம்மளை எழும்ப சொல்றார். இன்னைக்கு பெண்களாகிய நம்ம பாஸ்டர் அம்மா ஜெபிக்கும் போது அழகா ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிச்சாங்க. என்ன சொன்னாங்க? தெபோரால் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் எழும்பும் அளவும். ஆமென். நான் எழும்பும் அளவும் பட்டணங்கள் பாழாய் கிடந்தன. அப்புறம் அந்த அம்மா அப்படியே கண்டினியூ பண்றாங்க, நான் தாயா எழும்பும் அளவும். அல்லேலூயா. நான் ஒரு புருஷனா எழும்பும் அளவும், நான் யுத்தம் செய்கிற யுத்த வீராங்கனையா எழும்பும் அளவும் அப்படியெல்லாம் அந்த அம்மா சொல்லலை. அவங்களுக்கு தெரியும் அவங்க ஸ்தானம் என்ன. பெண்கள் எப்பொழுது தன்னுடைய ஸ்தானம் என்னன்னு புரிஞ்சுக்கிறாங்களோ அப்பவே பெண்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆமாம். ஆண்களோடு போட்டி போடுவதற்கு கர்த்தர் பெண்களை என்ன பண்ணல? ஆமாம், நம்மளும் அவங்களும் காம்பீட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி இப்படி தான் உலகம். பெண்களையும் ஆண்களையும் என்ன பண்ணிகிட்டு இருக்கு? காம்பீட் பண்ணல, காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கர்த்தர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அவங்களோட போட்டி போடல, அவர்களோடு இருந்து காரியங்களை செய்கிறதுக்கு. தெபோராளுக்கு ஒரு தெளிவு இருந்துச்சு. என்ன தெரியுமா? நான் எழும்புற வரைக்கும் பட்டணங்கள் பாழாக தான் கிடக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல போகிறேன். நீங்கள் எழும்புற வரைக்கும் உங்கள் குடும்பம் இப்படி தான் இருக்கும். என் புருஷன் வேலைக்கு போயிட்டா பிரச்சனை மாறிடும்னு நினைக்கிறீங்கல்ல, என் பிள்ளை இந்த மாதிரி ஆயிட்டா ஒரு பிரச்சனை மாறிடும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், உன்னை சுற்றி இருக்கிற யாரையும் நீ கை காண்பிக்க வேண்டாம். நீ எழும்பினால், நீங்க எழும்பினால், நீங்க ஒருத்தர் உங்க குடும்பத்துக்கு ஒருத்தர் எழும்பினா போதும். அல்லேலூயா. பாழாக்கப்பட்ட சகலவற்றையும் கர்த்தரால் மறுபடியும் என்ன பண்ண முடியும்? பயிர் நிலமாய் மாற்ற முடியும். தெளிவு என்ன தெபோராளுக்குள்ள தெரியுமா? நான் வேற யாருடைய ஸ்தானத்தையும் திருடி எழல, நான் தாயா எழும்புறேன். தாய்னா என்ன? பொறுப்புள்ளவளாய். ஆமென். அல்லேலூயா. ஒரு தாய் தான் குடும்பத்தில் சின்ன குப்பையை எடுத்து அள்ளி போடுறதுலேருந்து சாப்பாடு போடுற வரையும் அந்த அம்மா தான் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. ஆமாம் தானே? ஒரு வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன காரியங்களை பார்க்கறதுலேருந்து பெரிய பெரிய காரியங்களை பார்க்குறவையும் பொறுப்பு யாருக்கு உண்டு? தாய்க்கு உண்டு. அப்படிதான் இந்த குடும்பத்தில் எப்படி இருக்கோ அதே போல் அவ சொல்கிறா, தாயா நான் எழும்பும் வரைக்கும் இந்த பட்டணங்கள் பாழாய் கிட. கர்த்தர் இன்றைக்கு உங்களை எழும்ப நினைக்கிறார். அநேக ஸ்திரீகள் தூசியில் அமர்ந்திருப்பதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டி காண்பித்தார். அல்லேலூயா. தூசினா என்ன அர்த்தம்? நீங்கள் வேத புத்தகத்தில் தூசியிலும் சாம்பலிலும் உட்கார்ந்த ஒரு சில நபர்களை பார்க்க முடியும். அப்படின்னா என்ன? துக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கிறது, கவலையிலேயே உட்கார்ந்துருக்கிறது, கடந்த காரியங்களை நினைச்சு அதையே சொல்லி சொல்லி அதிலேயே உட்கார்ந்துருக்கிறது. இது பிசாசனுடைய ஒரு பெரிய தந்திரம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்க போகிறார். அல்லேலூயா. ஆமென். பழையதை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கைகளை இப்படி அசைச்சு சொல்லுங்களேன். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கைகளை தட்டி பாடலாமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும்.
you. Hallelujah. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இந்த பழையவைகளை நினைத்து கவலைப்பட்டு வேதனைப்பட்டு அந்த துக்கத்திலேயே உங்களை அமிழ்த்து விட வேண்டும் என்பது பிசாசனுடைய நோக்கம். ஆமென். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன், ஒரு விஷயத்தை விட்டுட்டு அடுத்த விஷயம், அடுத்த காரியம் கவலைப்படுறதுக்கு பிசாசு நமக்கு முன்னாடி நிறைய காரியங்களை நினைப்பூட்டி காண்பிப்பான். ஆமா தானே? தேவனை ஆராதிக்கணும், நீங்க வந்து கர்த்தரை விடுதலையே ஆராதிச்சா கூட அவரை ஆராதிக்க விடாதபடி பிரச்சனைகள் நம்ம கண்களுக்கு முன்பாக வந்து நிற்குது. எத்தனை பேர் உணர்ந்து இருக்கிறீங்க? அதிகாலை எழுந்து ஜெபிக்கலான்னு போய் உட்காருவீங்க, ஆனா முழங்கால் படியிட்ட உடனே பிரச்சனை தான் உங்க கண்ணுக்கு முன்னாடி வரும். ஆமா தானே? கொஞ்ச நேரம் விடுதலையா கர்த்தரை துதிக்கலாம் நினைச்சா துதி வராது. வாயிலிருந்து என்ன வரும்? ஏன் ஏசப்பா எனக்கு நடக்குது? ஏன் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை நான் கொடுத்தீங்க? ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? நான் இப்படியே தான் வாழ்வனா? இப்படி தேவனை கேள்வி கேட்க பண்ணுகிற சில காரியங்கள் நம்ம இருதயங்கள்ல இருக்கு. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உங்களை தூசியை விட்டு கர்த்தர் எழும்ப பண்ண போகிறார். அல்லேலூயா. நீ தூசியை உதறி விட்டு எழும்பு. நீங்க எழும்புனா தான் உங்க வீட்டில் இருக்கிற பல பல பிரச்சனைகளுக்கான தீர்வை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அன்றைக்கு ஒரு தேசத்துக்கே கர்த்தர் ஒரு பெண்ணை பயன்படுத்த முடியும்னா அந்த தேசத்தினுடைய பிரச்சனை எத்தனை வருஷம் இருந்தது தெரியுமா? தெபோராள் வாழ்ந்த காலத்துல கிட்டத்தட்ட 20 வருஷம் அவர்கள் கஷ்டப்பட்டாங்க. எத்தனை வருஷம்? 20 வருஷம். 20 வருஷம் கஷ்டப்பட்ட அந்த ஜனங்களுக்கு நடுவுல கர்த்தர் இந்த தெபோராளை எழுப்பின உடனே என்ன நடந்தது தெரியுமா? கர்த்தருடைய வேதம் அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்துல சொல்லுது, 40 வருஷம் தேசம் அமைதலாயிருந்தது. அல்லேலூயா. நீங்க எழும்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க குடும்பத்துக்கு ரெட்டிப்பான நன்மைகளை உங்களால கொண்டு வரணும். 20 வருஷம் தான் பிரச்சனை, ஆனா ஒரு ஸ்திரீ எழும்புனா 40 வருஷம் அமெரிக்கை. அல்லேலூயா. ஆமென். ரெட்டிப்பான நன்மை வேணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, ஆண்டவர் எனக்கு ரெட்டிப்பா கொடுங்க, யாக்கோபை போல நான் வெறுங்கையா நிக்கிறேன், எனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் வேணும். உங்களுக்கு ஆசை இருக்குல்ல, அப்ப ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிற ஒரே விஷயம் தான், நீ எழும்பினா ரெட்டிப்பான நன்மை வரும். அல்லேலூயா. நீ எழும்பினா 2 மடங்கு பலனை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். எத்தனை வருஷம் இந்த வியாதியை உங்க சரீரத்துல சுமந்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல, எத்தனை வருஷம் இந்த பிரச்சனைகள் வழியா கடந்து போய் கொண்டிருக்கீங்கன்னு தெரியல, ஆனா அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலான நன்மையான நாட்களை கர்த்தர் உங்களுக்கு முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்புறீங்களா? ஒரு தெபோராள் எழும்பினா 40 வருஷம் அமெரிக்கை வரும்னா, இந்த தூத்துக்குடி மாவட்டத்துல இத்தனை பெண்கள் எழும்பினா எத்தனை வருடத்து சமாதானத்தை, ஆரோக்கியத்தை, சுகத்தை, விடுதலை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு எழும்ப போகிற இந்த ஒரு சில பெண்கள் எனக்கு எப்பவுமே நல்லா தெரியும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது 100 பேர் கேட்டா 100 பேர்ல 80 பேர் தான் தெளிவா கேட்டுட்டு இருப்பாங்க. 80 பேர்ல 60 பேருக்கு தான் புரிஞ்சிருக்கும். 60 பேர்ல 40 பேர் தான் வீட்டுக்கு போய் யோசிப்பாங்க. 40 பேர்ல 20 பேர் தான் கீழ்ப்படிவாங்க. அல்லேலூயா. அப்படியே போயிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனா இன்றைக்கு இயேசுவின் நாமத்துல வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிரியை செய்வாரா? ஆமென். தூசியை உதறி எழும்பு. அந்த துக்கத்தை சத்துரு உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து, கடந்த கால நினைவுகளை கொண்டு வந்து, பிரச்சனைகளையே உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து, உங்கள் வாழ்க்கையின் கசப்பான அனுபவங்களை, உங்களை தூஷித்த அந்த நபரை கொண்டு வந்து நிறுத்தி, இதையே சொல்லி உங்க வாழ்க்கையில உங்க ஜெப நேரம் முழுவதும் இதற்கே எடுக்கப்பட்டிருக்குன்னா கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், நீங்க எழும்பித்தான் ஆகணும். அல்லேலூயா. இந்த தூசியை நீங்க உதறலனா அது அடுத்த வார்த்தை என்ன இருக்கு பாத்தீங்களா? அந்த வசனத்துல அடுத்த வார்த்தை வாசிக்கலாமா? இன்னொரு தடவை அந்த வசனத்தை. இல்ல, அதே வசனத்தை ஒரு தடவை வாசிப்போம். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, எருசலேமே வீற்றிரு. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு என்ன நல்லா பாருங்க, இப்போ பைபிளை பார்க்க வேண்டாம். இப்போ நினைச்சுப்போம், இங்க ஒரு அம்மா தூசியில உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி நினைச்சுப்போமா? கற்பனை பண்ணிப்போமா? ஓகே. இப்போ இந்த அம்மா தூசியில உட்காந்துருக்குறாங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ எழுந்துருன்னு சொல்லிட்டாரா? தூசியை உதறிட்டு. இப்போ அவங்க தூசியை உதறிட்டு எழும்பிட்டாங்க. எழும்பின உடனே ஆண்டவர் சொல்றது வீற்றுன்னா என்ன அர்த்தம்? நம்ம கூட பாடுவோம்ல, பாட்டு பாடுவோம்ல, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ராஜாவை ஆராதிப்பே. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிங்காசனத்தில் வீற்றிருன்னா என்ன அர்த்தம்? வீற்றிருன்னா உட்கார்ந்து இருக்கிற. அல்லேலூயா. ஆங்கிலத்துல நிறைய டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அதுல ஒரு டிரான்ஸ்லேஷன் நான் படிச்சேன். அங்க எப்படி சொல்லுதுன்னா, sit on your honorable chair. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சேர் போட்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் என்ன, நாங்கள் 4 மணி நேரம் பிரயாணப்பட்டு இங்கே வந்திருக்கிறோம்.
வர 4 மணி நேரம், போக 4:30 அப்படி வந்திருக்கிறோம். கர்த்தர் எதுக்காக கொண்டு வந்திருக்கிறாரு? இப்படி கர்ப்பத்தில் பிள்ளைய சுமந்து 8 மாதம் எனக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நீங்கள் நிறைய பேர் எனக்காக ஜெபித்து கொண்டிருக்கீங்க, அதுக்காக நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பலவீனத்தோடு கர்த்தர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஒரு நோக்கம் இல்லாமல் இருக்குமா? ஆமென். உங்களை எழுப்பிட்டு ஆண்டவர் அப்படியே விடுற தேவன் அல்ல, உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை வச்சிருக்கிறார். நீ வீற்றிரு. சொல்லுங்களேன், வீற்றிரு. எனக்கு ஒரு ஸ்தானம், எனக்கு ஒரு சேர், எனக்கு ஒரு பொசிஷன், எனக்குன்னு ஒரு இடத்த கர்த்தர் வச்சிருக்கிறார். தூசி உங்க இடம் இல்லை, புலம்பல் உங்க இடம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. சாம்பல் உங்க இடம் இல்லை. அங்க உட்காரத்துக்கு கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கல, அங்க உட்கார கர்த்தர் உங்களை அழைக்கல, அங்க உட்காருவதற்காக இயேசு உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கல. அல்லேலூயா. உங்களுக்கு என்று கர்த்தர் ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அந்த ஸ்தானத்துல அமரும்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களை எழுப்பி விடுகிறார். அல்லேலூயா. நீ வீற்றிரு, நீ வீற்றிரு. அந்த தூசி உன்னுடைய இடம் இல்லம்மா. அதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவே இல்லை. ஆமென். ஆமா, இயேசுவை அறிவதற்கு முன்பாக, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒரு பிரச்சனை உங்களை என்ன பண்ணிரும்? தூசியில உட்கார வைக்கும். ஆனா தேவனை அறிந்து அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் போய் தூசியில உட்கார மாட்டீங்க, உங்க ஸ்தானத்துல போய் உட்காருவீங்க. அல்லேலூயா. தெபோராளுடைய ஸ்தானம் என்ன? தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசின்ற ஸ்தானத்துல அந்த அம்மா எழும்புனாங்க பாருங்க, அப்பதான் ஒரு பெரிய மாற்றம் கிடைத்தது. எஸ்தருடைய ஸ்தானம் என்ன? எஸ்தர் ஒருவேளை அடிமை பெண்ணா வந்திருக்கலாம், ஆனா இப்ப எஸ்தர் அடிமை இல்லை, ராஜாத்தி. ஆமென். உங்க வலது கையை வச்சு சொல்லுங்க, நான் ராஜாத்தி. ஆமென். ராஜா கிட்ட போய் பேசுற எல்லா உரிமையும் உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. நீங்க பேசினா ராஜா உங்களுக்கு பாதி தருவாரு, 127 நாடுகள்ல. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ராஜா கிட்ட பேசுறது இல்ல, பிரச்சனை கிட்டே தான் பேசிட்டு இருக்கோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எழுப்பி விட்டு உங்க ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை உட்கார சொல்றார். ஆமென். இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு நான் எதை விசுவாசிக்கிறேன் தெரியுமா? இங்கிருந்து புறப்படுவதற்குள்ளாக உங்கள அநேகருக்குள்ள அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் இறங்கும். அல்லேலூயா. தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள்னு பவுல் சொல்றார். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஒரு தீர்க்க தரிசிக்கு காது ஷார்ப்பா இருக்கும். ஆண்டவர் மனசுல நினைக்கிறதுக்கு இங்க கேட்டுரும். ஆமென். சவுலை ராஜாவாக்கினது தேவனுக்கு துக்கமா இருந்தது. அந்த துக்கம் ஆண்டவருடைய இருதயத்துல வந்த உடனே சாமுவேலை கேட்டுருச்சு. அதுதான் ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. குடும்ப பெண்களா இருக்கிற நீங்க, உங்க வீட்டுல ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாதது நடக்குது, அது கர்த்தருடைய இருதயத்துக்கு வேதனையா இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு கேட்டுறணும். அல்லேலூயா. அது நடந்து முடிஞ்சு பிரச்சனை பெருசாகி நம்ம வாசலுக்கு வர வரை வெயிட் பண்ணக்கூடாது. ஒரு வீட்டில் ஒரு தீர்க்கதரிசி இருந்தா உள்ள நுழையும் போதே சென்ஸ் பண்ணிடுவாங்க. ஆமென். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அதுதான் ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம். சவுல் நிமித்தம் தேவனுக்கு துக்கம் நடந்த உடனே, ஒருவேளை உங்க கணவர் செய்கிறது கர்த்தருக்கு துக்கமா இருக்கலாம், ஒருவேளை உங்க குடும்பத்தினர் செய்யற சில காரியங்கள் தேவனுக்கு துக்கமா இருக்கலாம், தேவனை வேதனைப்படுத்தலாம், கர்த்தருடைய கோபத்தை என்ன பண்ணலாம். ஆனா உடனே உங்களுக்குள்ள ஆண்டவர் பேசுவார், அவன் செய்கிறது எனக்கு துக்கமா இருக்கிறது. உடனே நீங்க அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. என்ன சொல்லுது? திறப்பை அடைக்கவும் சுவரை அடைக்கவும், ஆமென், திறப்புல நிற்கவும் நான் ஒருவனை தேடுறேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, திறப்புல அதை அடைக்கிறதுக்கு, சுவரை அடைக்கிறதுக்கும், அது வந்து இங்கிலீஷ்ல நான் தியானிச்சுட்டு இருந்தேன் சமீப காலத்துல, அந்த கேப்ல நிக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்ல நிக்கிறதுக்கும் இந்த சுவரை அடைக்கிறதுக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு கோடி பேரை தேடினேன், நான் 1,00,000 பேரை தேடினேன், நான் 1000 பேரை தேடினேன், 100 பேரை தேடினாலும் சொல்றாரு. அல்லேலூயா. அப்பனா ஆண்டருடைய உள்ள எவ்வளோ வேதனையா இருக்கும் பாருங்களேன். ஒருத்தர் கூட இல்லாததுனால தான் ஆண்டவர் ஒருத்தரையா தேடுறாரு. ஆமா தானே? நம்ம கூட சொல்லுவோம்ல, ஒருத்தர் எனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொன்னாங்களா, அல்லேலூயா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லை. நம்ம வாழ்க்கையில் சில பாதைகளில் கடந்து போகும்போது நான் பெண்களுக்கு எப்பொழுதுமே சொல்லுகிற ஒரு ஆலோசனை தான், உங்கள் குடும்பமோ, உங்களுக்கு தெரிஞ்ச குடும்பமோ, உங்களுக்கு தெரிஞ்ச பெண்களோ இல்லை பிள்ளைகளோ ஏதோ ஒரு கஷ்டத்தின் வழியாக போகிறாங்க அப்படின்னா உடனே அவங்க கஷ்டங்களை மிகைப்படுத்தி பேசக்கூடாது. ஆமீன். அந்த கஷ்டத்தின் வழியாக ஒருத்தங்க போகும் பொழுது உனக்கு இதனால தான் வந்துச்சு, உனக்கு அதனால தான் வந்துச்சு அப்படின்னு அவங்களை என்ன பண்ணக்கூடாது. ஒருவேளை அவங்க அனுபவிக்கிற அந்த கடுமையான பாதைகளுக்கு காரணம் அவர்கள் எடுத்த சில முடிவுகளாக இருக்கும்னு உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார்னா
நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த பிள்ளைய தனியாக கூப்பிட்டுட்டு போய் சொல்லலாமே தவிர, பொது வெளிகளில் ஒரு பிள்ளைக்கு ஒரு குழந்தை இல்லைன்றதுக்காகவோ, இல்லை அந்த பிள்ளைக்கு குறித்த வயதில் திருமணம் ஆகலைன்றதுக்காகவோ, இல்லை அவங்க வீட்டில் அவங்க புருஷன் நல்லா சம்பாதிக்காதவராக இருக்கிறதுக்காகவோ, இல்லை அவங்களுக்கு ஒரு வீடு வாசல், உங்களுக்கு வீடு வாசல் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வீடு வாசல் இல்லாமல் இருக்குது அப்படின்றதுக்காகவோ ஒருவரை மட்டுப்படுத்தி பேசவே கூடாது. அல்லேலூயா, ஆமென். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வசனம் சொல்லுது, நம்ம ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சொல்றார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, மோவாபியர்கள் உன்னை குறித்து பேசினதை நான் கேட்டேன். என்னவா? நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம பேசுறதுதான் ஆண்டவர் கேட்கிறாருன்னு, நம்ம ஜெபத்தை மட்டும் தான் இல்லை. மோவாபியர்கள் இஸ்ரவேலர்களை குறித்து பேசிக்கிட்டாங்களாம். இவங்க ஆண்டவர் இவளை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க? பேசி கொண்டிருக்கிறாங்க. இது இஸ்ரவேலர்களுக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. அதற்காக அவர்களை நியாயம் தீர்க்கும்படி கர்த்தர் எழுந்தருளினார். அப்போ யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம தான் ரொம்ப அதிகமாக, பெண்கள் தான் அதிகமாக என்ன பண்ணுவோம்? கதை பேசும். அதனால ஒரு விஷயத்தை நம்ம மனதில் எப்பவுமே நினச்சிக்கணும். எப்பொழுதுமே ஒருவர் கடினமான பாதையில் போகும் பொழுது முடிந்தால் அவர்களுக்கு உதவி செய்யணும், முடியலன்னா அமைதியாக இருந்துடணும். அதுதான் நம்ம செய்கிற நன்மை. அல்லேலூயா. இல்லை, அந்த பிள்ளைகளுக்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபங்களினால அந்த குடும்பம் கட்டப்பட்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு நாளும் ஸ்திரீகள் இடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. கை உயர்த்தி சொல்லுங்க, நான் கற்றவளாக இருக்கணும் ஆண்டவரே. என் வார்த்தைகள் கட்டுகிற வார்த்தைகளாக இருக்கணும் ஆண்டவரே. என் கைகள் கட்டுகிற கைகளாக இருக்கணும் ஆண்டவரே. எந்த குடும்பத்தை எந்த மனுஷரை நான் இடிக்கக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஸ்தானம் இன்னதுன்னு நமக்கு தெரிய ஆரம்பிச்சாலே, கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிற அபிஷேகத்தினுடைய அளவு இன்னதுன்னு தெரிய ஆரம்பிச்சாலே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சுலபமாக ஜெயிச்சிடலாம். ஆமென், ஆமென். நான் தூசியில் உட்கார அழைக்கப்படலை. கர்த்தர் எனக்கென்று ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் எழுப்பி என்ன சொல்றார்? இப்போ கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்கள எழுப்பி இந்த சேர் மேலே, அதுதான் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணுறது. அல்லேலூயா. உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது. ஆமென். நீங்கள் உங்களை தெல்லு பூச்சின்னு சொன்னால் கூட கர்த்தர் உங்களை தெல்லு பூச்சியாக பார்க்கல. ஆமென். நீங்கள் உங்களை புழுன்னு சொன்னால் கூட கர்த்தர் உங்களை புழுவாக பார்க்கல. இதே ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் நான் ஒரு மெசேஜ் எடுத்திருக்கிறேன். வசனம் சொல்லுகிறது இல்லை, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, அப்படிதானே இருக்கு? யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, சிறு கூட்டமே பயப்படாது அப்படின்னு ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறார். ஆனால் ஆரம்பித்த கர்த்தர் நீ சிறு பூச்சியாகவே இரு, சிறு கூட்டமாகவே இருன்னு சொல்லலை. அடுத்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை செய்கிறேன். அல்லேலூயா, ஆமென். உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் யார் பெரியாலோ அவங்க கையை போய் பிடிச்சிக்குவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் யார் சின்னாலும் அவங்க கையை வந்து பிடிச்சிக்கிறாங்க. அல்லேலூயா. உலகத்தில் உள்ளவர்கள்லாம் என்ன பெரிய 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 கூட்டத்தின் மேலே கண்கள் வைப்பாங்க. நம்ம அப்பாவுக்கு சின்ன கூட்டத்தின் மேல தான் கண். அல்லேலூயா. பயப்படாத, நான் உனக்கு துணை செய்கிறேன்னு கர்த்தர் சொல்லிட்டு அடுத்த ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, பூச்சி இல்லைங்க, நீங்க எந்திரம். ஆமென். இயேசு உங்க கைப்பிடிக்கிறதுக்கு முன்னாடி தான் நீங்க பூச்சி. இயேசு கைப்பிடித்ததுக்கு அப்புறம் எந்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை தூசியா பூச்சா மண்ணுக்குள்ள இருக்கிற உங்களை எடுத்து எந்திரம் என்கிற ஸ்தானத்துல அமர வைக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென், ஆமென். இந்த வார்த்தையை நான் சொல்லும்போது, இந்த வார்த்தையை நான் பிரசங்கிக்கும் போது சொல்லுவேன், இந்த பழைய பல்லெல்லாம் பிடுங்கி, பழைய பல்ல பிடுங்கினா தான் புது பல்லு வரும். ஆமாவா இல்லையா? கரெக்டா இல்லைங்களா? எத்தனை பேருக்கு பல்லு பிடுங்கிருக்காங்க? ரொம்ப சீரியஸாக இருக்கிறதுனால கேட்குறேன். பல்லு பிடுங்கிருக்காங்களா? இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ண போறாரு தெரியுமா? இந்த பழைய பல்லெல்லாம் எப்படிப்பட்ட பல் தெரியுமா? இந்த பல்லு எப்போ பார்த்தாலும் புலம்பினே இருக்கும். இந்த பல் எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஜபத்திலேயே ஒரு அற்புதமான ஜபம் என்ன தெரியுமா? நிறைய பேர் ஜபிக்கிறது. நான் அந்த ஜபத்துக்கு என்ன, கோழி மூட்டி ஜபம். உங்கள் ஊரில் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல, ஏன்னா இந்த ஊரில் பேச்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஆமாம், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த லாங்குவேஜ் கேட்கும்போது. நானும் இந்த கணவர்கிட்ட சொல்லி சொல்லி, எப்போ ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணியிருந்தா, எப்போ அக்கா மீட்டிங், இந்த மீட்டிங்க்கு வர்றதுக்காக. எப்பவும் மீட்டிங், நாங்கள் வந்து இபிபி ஓன் போடுவோம், அவள் இபிபிஓஎம் எப்பவும் மீட்டிங் அப்படின்னு அமைச்சிருந்தா. எனக்கு ஒரே சிரிப்பு.
அப்படின்னா கோழி முட்டி ஜெபம்னா எப்படி சொல்வீங்க அதை? மற்றவர்களை பற்றி சொல்லி சொல்லி சொல்லி, ஆண்டவரே ஆண்டவரே பாருங்கப்பா, ஆண்டவரே என் மாமியாரை பாருங்க, என் மருமகளை பாருங்க, என் நாத்தனாரை பாருங்க, அவதான் ஆண்டவரே காரணம், இவதான் ஆண்டவரே காரணம், இவர் தான் ஆண்டவரே காரணம், அவர் தான் ஆண்டவரே காரணம். ஆவிக்குரிய ஒரு ஸ்திரீ அப்படியெல்லாம் காரணம் காண்பிக்கவே மாட்டான். அல்லேலூயா, ஆமென். ஆவிக்குரியவர்கள் சகலத்தையும் நிதானித்து அறிவார்கள். கர்த்தர் உங்களை உன்னதங்களில் உட்கார பண்ணியிருக்கிறார். ஏதோ நீங்க பூமியில சேர் போட்டு உட்கார்றவங்க இல்லை, நீங்க உன்னதங்களில் உட்கார செய்திருக்கிறார். பிரசன்ட் டென்ஸ்ல அந்த வார்த்தை எழுதியிருக்கு. எங்க உட்கார்ந்துருக்கீங்க? உன்னதத்துல உட்கார்ந்துருக்கிறீங்க. யாரோட உட்கார்ந்துருக்கிறீங்க? தேவாதி தேவனோட. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தெபோராலாலேயே, அந்த அம்மா பெற்ற அபிஷேகத்தாலேயே 40 வருஷம் அமைதியை இந்த தேசத்துக்கு கொண்டு வர முடியும்னா, புதிய ஏற்பாட்டு உங்களால எவ்வளவு கொண்டு வர முடியும்? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் நிறைவு உங்களுக்குள்ள இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. தெபோராளுக்கு கிடைக்காத மேன்மைகள் உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்கு. தெபோராளுக்குள் இல்லாத ஒரு விசேஷித்த அபிஷேகம் உங்களுக்கும் எனக்குள்ள இருக்கு. கர்த்தர் இன்றைக்கு உங்களை எப்படி ஆக்க போறாரு? புதிதும் கூர்மையும் உள்ள பற்களுள்ள எந்திரமாய் மாற்ற போகிறார். இன்னைக்கு கர்த்தர் பூச்சி எல்லாம் மாற்றம். அல்லேலூயா. நீங்க வீட்டுக்கு போகும் பொழுதே இதுவரைக்கும் எதை பார்த்து பயந்தீங்களோ அது உங்களை பார்த்து இனி பயப்படும். அல்லேலூயா. ஐயோ மந்திரம் வச்சுட்டாங்களோ, சூனியம் வச்சுட்டாங்களோ, அது வச்சுட்டாங்களோ, ஏவல் வச்சுட்டாங்களோ, இப்படியெல்லாம் பயப்படுறீங்க இல்ல, இதெல்லாம் இப்போ உங்களை பார்த்து பயப்பட போகுது. பூச்சியா இருந்தாதான் எதை பார்த்தாலும் பயப்படணும். எந்திரமா இருந்தா மழையை பார்த்து கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் எந்திரங்களை ஏன், அந்த வசனத்தில் இருக்கு, கர்த்தர் எந்திரங்களை ஏன் தெரியுமா உருவாக்குறாரு? மலைகளை நொறுக்குவதற்கு. அல்லேலூயா. மலைனா இன்னைக்கு நேத்து முளைச்ச செடி மாதிரி கிடையாது. வருஷ கணக்கில் ஒரே இடத்துல இருக்கிறது. தலைமுறை தலைமுறையா உங்க வீட்டுக்கு முன்னாடி இந்த மலை நின்று வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி இந்த மலை ஒரு தடையா இருக்குல்ல, இயேசுவின் நாமத்துல இன்றைக்கு கர்த்தர் உங்களை எழுப்ப போகிற அந்த எழுப்புதலின் அபிஷேகம், இந்த மலைகளை நொறுக்குவதற்கான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல ஊற்றி கொண்டிருக்கிறார். பல வருஷ போராட்டங்கள், எதிரே நிற்கிற சகல வல்லமைகள், சத்துருவின் சகல தந்திரங்கள், தலைமுறை தலைமுறையாய் வருகிற சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் நொறுக்குவதற்கான அபிஷேகம் உச்சந்தலையின் மேல கர்த்தர் ஊற்றுகிறார். மேல பால்கனி மேல இருக்கிறவங்களுக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். பரிசுத்த ஆவியானவர் ஷதா ரபா லீதரா பெற்றுக்கொள்ளுங்க. இனி நீ பூச்சி அல்ல, இனி நீ தூசியில் கிடக்கிறவள் அல்ல. வீற்றிரு, எழு எழு சீயோன் குமாரத்தியே, எழுந்து உன் ஸ்தானத்தில் வீற்றிரு. நீ ஒரு தீர்க்கதரிசியாய் அழைக்கப்பட்டவள், நீ ஒரு ராஜாத்தியாய் அழைக்கப்பட்டவள். ஓ, நீ போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுள்ள எந்திரமாய் அழைக்கப்பட்டவள். ஷகா தரா பாலா தராபா, தூசியை உதறு, பழையவைகளை உதறு. இயேசுவின் நாமத்தில் கசப்புகளை கர்த்தர் இருதயத்திலிருந்து எடுக்கிறார். பழைய நினைவுகள், பழைய போராட்டங்கள், பழைய வாழ்க்கைகள், பழைய சுபாவங்கள், பழைய வார்த்தைகள் சகலமும் இப்பொழுதே புதிதாவதாக. புதிய பற்கள், புதிய பற்கள். ராகா தாரா பாஷி காதாரா, பெற்றுக்கொள் புதிய பற்களை, பெற்றுக்கொள் புதிய பாஷையை, பெற்றுக்கொள் புதிய பாஷை, புதிய அபிஷேகம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும், பழையவைகளை ஒளிந்து போகட்டும். ஷகா தாரா பாதா ராபா லீஷேகாதா நிகாதா ராபாலா ஷிகாதா ராபௌதரே நிகாலா ஷிபாதனா சேகாலாபா புரிபா லீஷே தரசே ரபா. புதிய காரியத்தை செய்கிற கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். புதுசா கர்த்தர் செய்ய போகிறார். புதிய பாதைகள் உனக்காக திறக்குது. அந்த மலைகளை நொறுக்கு, அதன் வழியாக ஒரு பாதையை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். பேசு, நல்ல அந்நிய பாஷையில் பேசி, எல்லாரும் வாய்களை திறந்து மலையை நொறுக்குங்க, மலையை நொறுக்குங்க, அந்த மலையை நொறுக்குங்க. உங்களை பயமுறுத்துகிற மலை, உங்களை முன்னேற செய்ய விடாமல் உங்களை அடக்கி கீழே தள்ளுகிற அந்த மலை நொறுக்கப்படட்டும்.